ஸோ அதுக்கப்புறம் அதை மாற்றி அடுத்து வந்த பார்ட்னர் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் உண்டு. அதனால அப்ரூவல் டிராயிங்கு பார்த்து அளந்து கரெக்டாக வாங்குறது தான் புத்தாலத்தனம் வீடு. சார் இப்போ ஒரு ஓனராக இல்லாமல் ஒரு பில்டரே விற்கிறாங்க அப்படின்னா அந்த பில்டர் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பில்டரான்னு பார்க்க வேண்டியதும் அவசியங்களா? 100% ரெஜிஸ்டர்ட் பில்டராக இருந்தால் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பிரச்சனைனா டக்குன்னு ரெரால போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு அந்த மேஸ்திரியாப்பா நீ கட்டுப்பா உன் இஷ்டத்துக்கு அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு கம்பியை போடுறதும், அவர் இஷ்டத்துக்கு மண் சேர்க்குறதும், அவர் இஷ்டத்துக்கு சவுடு சேர்க்குறதும், அவர் இஷ்டத்துக்கு சிமெண்ட் சேர்க்குறதும் எதையாவது ஒன்று பண்ணிடுவாங்க. பியூர்லி ஒரு நல்ல பில்டர்கிட்ட நீங்கள் கொடுத்து இல்லைனா கண்காணிச்சு நீங்கள் என்னென்னு தெளிவாக பார்த்து முதல்ல சாயில் டெஸ்ட் பண்ணணும். சாயில் டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த மாதிரி கம்பி தான் போடணும், இந்த இடத்துக்கு இந்த பேஸ்மெண்ட் தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இன்ஜினியரை வச்சு இல்லை ஆர்கிடெக்டை வச்சு பக்காவாக பார்த்து ஒருத்தவங்க வேலை செய்யணும், இன்னொருத்தவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஆர்கிடெக்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு செலவாக தான் செய்யும், பட் இருந்தாலும் சேஃப். பல இடங்களில் அப்படி பண்ணால் இப்போ எங்களை மாதிரி அட்வொகேட்டுக்கிட்ட வரமாட்டாங்க, வராமல் நான் நல்ல நிம்மதியாக இருப்பாங்க. இல்லை எங்கேயாவது இந்த மாதிரி அங்கங்கே தற்கொலை மாதிரி ஒரு வேலையை செஞ்சு எனக்கே எல்லாம் தெரியும்னு பண்ணாங்கன்னா முடிஞ்சது கதை. பண்ணும்போது நிறைய லிட்டிகேஷன்ஸ் உருவாகும். அதான் சார், பெரும்பாலானோர் என்னென்னா இதெல்லாம் நம்ம சொன்னாலுமே கூட அலட்சியம்தான் மிகப்பெரிய ஒரு எதிரியாகவே இருக்குது. அந்த அலட்சியம் காரணமாக சரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இல்லை ஒருத்தரோட சொற்ற வாக்குகளில் நம்பி ஏமாறுறது தான் இருக்குது.